Hi friends, welcome to my channel. நான் உங்கள் சசி. இன்னைக்கு vlog பார்த்தீங்கன்னா சாட்டர்டே vlog தான் வந்து பார்க்க போகிறோம். நேற்று வந்து கிராசரி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எல்லாமே வந்து எடுத்து வைக்கல, இன்னும் அப்படியே வந்து வச்சாச்சு. ஏன்னா நைட்டு தான் வந்தது, அதனால அப்படியே வந்து வச்சாச்சு. நேற்று என் பையன் வந்து ஊருக்கு வேற போயிட்டானா, அதனால இன்னைக்கு காலையில் பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவு, என் ஹஸ்பண்டுக்கும் ஆஃபீஸ் லீவு, அதனால லஞ்ச் இன்னும் சமைக்கலை. டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 மணி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நான் லஞ்ச் வந்து செய்யணும். காலையில் தோசை ஊற்றி சூப்பராக சாப்பிட்டாச்சு. நேற்று வந்து நைட்டு பாத்திரம் எதுவுமே வாஷ் பண்ணல, அப்படியே போட்டு படுத்தாச்சு. ஏன்னா இன்றைக்கி லீவுங்கிறதுனால கொஞ்சம் டயர்டாகவும் இருந்ததா, அதனால் அப்படியே போட்டு படுத்தாச்சு. காலையில் எழுந்திரிச்சு தான் பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் வந்து தோசை ஊற்றி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ அப்படியே என்னோடய வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன், பாருங்கள். பாத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில் விளக்குன்னு சொல்லி எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய பாத்திரம் இன்றைக்கி ஃபுல்லாக விளக்கி வச்சுட்டு, தேங்காய் சட்னிக்கு வந்து திருவண்ண தேங்காய் வந்து மிச்சம் இருக்குது. இனிமேல் லஞ்ச் வந்து சமைக்கணும். அதில் இல்லை இன்றைக்கி என்ன லஞ்சு செய்கிறதுனே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வெளியூர் போயிருக்காங்க, எங்கள் அத்தையும் வந்து எங்கள் அண்ணி வீட்டுக்கு போயிருக்காங்க. அதனால நானும் பாப்பாவும் தான் மெயினாக இருக்கோம். என்ன சமையல் பண்ணுறதுனே தெரியல. பால் வந்தது, அதை காய்ச்சி வச்சாச்சு. என் பையன் இல்லாமையே எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. இந்த தடவை என் பையன் வந்து ஒரு 1 மந்த்து கிட்ட ஆயிடுச்சு. அதனாலேயே கொஞ்சம் லாங்காக இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ இல்லாமல் அவனுக்கும் ஒரு மாதிரி இருந்தது, எங்களுக்கும் ஒரு மாதிரி இருந்தது. அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு ஃபீலிங்ஸாக இருந்தது. வேறு என்ன பண்ணுறது, பசங்களை படிக்க அனுப்பிச்சிட்டாலே இதெல்லாம் வந்து நம்ம பழகிக்கத்தானே வேணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்பா பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டி கேட்டுக்கிட்டே நேற்று வாங்கின கிராசரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துச்சுன்னு, அது இப்போ தான் வந்து பாப்பாவை சொல்லி எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். நான் எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் எடுத்து வைக்கணும், அதனால் அவளை செக் பண்ண சொல்லியிருக்கேன். டிவியில் வந்து பாட்டு போட்டு விட்டுட்டே அவள் வந்து இந்த வேலையை வந்து செய்ய சொல்லியிருக்கேன். கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருந்தா, சரி இதை எடுத்து வச்சுட்டு மற்ற வேலையை பாரு, எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு சமையல் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. நேற்று வந்து கீரை வந்து வாங்கி வச்சுருந்தேன். கீரை வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதனால் இன்றைக்கி அநேகமாக கீரை தான் சமைக்கணும்னு நினைக்கிறேன். கீரை இங்கனோட ஒரு ஆள் மண்டையை பாரு. இன்றைக்கி ஆக்சுவலாக நான் ஸ்கூலுன்னு நினச்சி தான் வந்து கீரையை வாங்கினேன். ஆனால் ஸ்கூல் இல்லாமல் லீவாக போச்சு. ஸ்கூலாக இருந்தால் அப்படியே வந்து கொண்டுட்டு போயிருப்பா. மாதம் கிராசரி வாங்கினா கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாக வரும்னு பார்த்தா மாதமே அமௌண்ட் வந்து கூட போயிட்டே தான் இருக்குது. இந்த மாதம் ஒரு ரேட்டாக இருக்குது, அடுத்த மாதம் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ரேட்டு கூடி தான் இருக்குது. எல்லா பொருளுக்குமே பார்த்திங்கன்னா மந்த்லி நம்ம வாங்கும் போது ₹1 கூட தான் வந்து ஏறிக்கிட்டும் போகுது, ஒவ்வொரு ஜாமான் வந்து இறங்கியிருக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் வந்து கிராசரி ஐட்டம் மந்த்லி கிராசரி வாங்க போயிட்டாலே எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 கிட்ட ஆயிடுது எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா 4 பேர், ஒரு 5 பேருன்னு வச்சுக்கோங்க. 5 பேருக்கு வந்து மாதம் ஒரு 5000 வந்து கம்பல்சரி வந்து தேவைப்படுது. அவ்வளோ ஜாமான் வந்து வீட்டில் வந்து தேவைப்படுது. இது வந்து ஒரு மாதத்துக்கு தேவையான எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் வாங்கிடுவேன். திருப்பி இடையில வாங்குறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இதுலேயே எல்லாமே வந்து வாங்கி முடிச்சிடும். இது வந்து அரிசி இல்லாமல் நான் சொல்கிறது. கிராசரி வாங்குறது பெரிய வேலைன்னா அதை வந்து அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிறது அதை விட பெரிய வேலையாக இருக்குது. நான் எல்லாத்தையும் பல்காக ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். அதாவது இந்த நூடுல்ஸு, சேமியா இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஒரு சம்படத்துலையும், அஞ்சரை பெட்டியில் போடக்கூடிய சீரக சோம்பு இருக்குல்லையே அதெல்லாம் ஒரு சம்படத்துலையும், இந்த மாதிரி தனித்தனியாக தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். வெல்லம் ஒரு சம்படத்துலையும், அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் பிரித்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். அப்போ தான் வந்து எனக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஒரே பாத்திரத்தில் வந்து ஸ்டோர் பண்ணால் நம்மளுக்கு பாத்திரமும் வந்து பெருசாக தேவைப்படும், அதை வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் வந்து வேணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக என்ன சமைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக கீரை இருக்கிறதுனால கீரை சாதமாக வந்து செஞ்சிடலாம், பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கீரை வந்து பாப்பாவுக்கு பிடிக்காது, இருந்தாலும் ஸ்கூல் டேட்டில் வேறு வழி இல்லாமல் கொண்டு போவாள். வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக சாப்பிட மாட்டாள். அதை வந்து பிடிச்ச மாதிரி ஏதாவது கொஞ்சம் வச்சு கொடுத்தா தான் வந்து சாப்பிடுவாள். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா கீரை சாதமாக வச்சுட்டு உருளைக்கிழங்கு வறுவல் வந்து பண்ணிட்டோம்னாக்கா 2 சேர்த்து வந்து சாப்பிட்றோம். அப்போ கீரையும் நம்மளுக்கு சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்ன லஞ்சு செய்கிறது கன்ஃபியூஷன் வந்து போயிடுச்சு. அதனால் வந்து இன்றைக்கி அதான் பண்ண போகிறேன். இது வந்து கீரை நிறைய இருக்கிறதுனால எங்கள் 2 பேருக்கு தான் ரைஸுங்கிறனால பாதி கீரையை மட்டும் தான் நான் போட போகிறேன். மீதி கீரை நாளைக்கு ஈவினிங் போல் ஏதாவது வடை மாதிரி செஞ்சுக்கலாம், கீரை போண்டா அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வந்து கீரை எடுத்துருக்கேன். கொஞ்சம் கீரை வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கீரை சாதம் வந்து கிட்டத்தட்ட 1 பாட் ரைஸ் மாதிரி தான், ரொம்ப ஈஸியாக வந்து வச்சிடலாம். கீரையை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன்.
இங்கே வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வந்து பண்ணியாச்சு. இது வந்து நார்மலாக பண்ணக்கூடியது, அதாவது வேக வச்சு நம்ம எப்பவும் போல் கடுகு, உளுந்தம்பருப்பு, பூண்டு, சோம்பு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு பண்ணுறது. அது வந்து பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கீரை ரைஸ் வந்து வைக்கிறதுக்கு இங்கே அரிசி பருப்பு, 1 டம்ளர் அரிசினா 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பூண்டு, வெங்காயம், தக்காளி இதை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கீரையே கட் பண்ணிவிட்டேன். கீரையும் பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கீரை நிறையா இருந்தக்காட்டியும் பாதி கீரை எடுத்து வச்சுட்டு பாதி கீரையை மட்டும் தான் எனக்கு போட்டு வந்து பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம இதை தாளிச்சிடலாம். கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வரமிளகா போட்டிருக்கேன். இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு பூண்டை போட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, இதில் வந்து இப்போ தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், நான் பச்சை மிளகா போடலை, ஒரே ஒரு வரமிளகா போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சமாக வந்து காரத்துக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுக்குங்க. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையும் அதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்து, நெய் நல்லா வாசத்துக்காக தான். நீங்கள் நெய் வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு கொடுக்குறதுனால நெய் தாராளமாக போட்டு கொடுக்கலாம். இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அந்த அரிசி பருப்பு ரெண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி ஊற்றிடலாம். நான் 1க்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து வைக்கிறேன். கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இந்த இரும்பு கடாய்ங்கிறதுனால நம்மளுக்கு வந்து அடி பிடிக்காது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயிலே இல்லை சுத்தமாக, ஒரு மாதிரி மூடியாகவே இருக்குது. எப்போ மழை வரும்னே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து இருக்குது கிளைமேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மூடி போட்டு விசில் விடுவோம். ஒரு 2 விசில் லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் போட்டு எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் கஞ்சிக்கு வந்து சுத்தமாக தீர்ந்துருச்சு. சரி, அதை வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லி வெள்ளத்தை வந்து நச்சுக்கிட்டு இருக்கேன். கிராசரிலாம் நைட்டு தான் வந்துச்சு, அதை எடுத்து வச்சுருந்தேன்ல. அந்த வெள்ளம் வந்து இது வந்து ஆக்சுவலாக போன மாதம் வாங்கின வெள்ளம். போன மாதம் பார்த்திங்கன்னா நான் 3 கிலோ வெள்ளம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா 2 கிலோ எனக்கு ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. இந்த 1 கிலோ வெள்ளம் மட்டும் பாக்கி இருக்குது. சரி, அதை ஃபஸ்ட்டு வந்து நினச்சா பாகு காய்ச்சி வச்சிடலான்ட்டு இதை தான் வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இதை வச்சுட்டா இந்த வாரம் ஃபுல்லாக நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு கஞ்சி காய்ச்சும் போது இதை நச்சுட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி நம்மளுக்கு போடுறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. அதனால் நான் வந்து வெள்ளை பாகு ரெடி பண்ணி
வச்சுட்டேன்னா கஞ்சி காய்ச்சிட்டு டக்கு டக்குன்னு வந்து வெள்ளைப்பாவை மிக்ஸ் பண்ணி கஞ்சி குடிக்கலாம், ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அதாவது வேணுங்கிறவளுக்கு தேவையான அளவு வந்து நம்ம இனிப்பு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே வந்து வெல்லமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அளவும் கரெக்டாக தெரியாது. இப்போ ஒரு டம்ளர் கஞ்சி காய்ச்சிரோம்னா இவ்வளோ எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு சமயம் பார்த்திங்கன்னா அது கூட இருக்கும், ஒரு சமயம் கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த வெல்லத்தை பார்த்தீங்கன்னா இடித்ததை ஃபுல்லாக பாதியை வந்து பாகு காய்ச்சி வச்சுட்டு மீதியை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நான் சுற்றி வந்து வச்சுப்பேன். அதாவது கொஞ்சம் பவுட்ரு மாதிரி. அது வந்து சடனாக வந்து ஏதோ ஒரு சேமியா இந்த மாதிரி ஏதாவது நம்ம செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போதைக்கு நச்சுக்கிட்டு இருக்க வேணால் டக்குன்னு எடுத்து போட்டலாம். தேங்காய் பால் முதற்கொண்டு நான் அதுதான் வந்து யூஸ் பண்ணுவேன். வெள்ளை சக்கரை வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல, ஒன்லி டீக்கு மட்டும்தான், மற்றபடி வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுறதில்ல. மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பல்ஸ் மோடில் வச்சு சுற்றினாலே போதும், இந்த மாதிரி நல்ல பவுடராக உங்களுக்கு கிடச்சிரும். அதை வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்ட மாதிரி டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். டீக்கு பாலுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம் தாராளமாக. இந்த மாதிரி இடித்து வச்சுட்டாலே நம்மளுக்கு அந்த சமயத்தில் வைக்கணுங்கிற அவசியம் வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். ஒரு பக்கத்தில் வந்து பாகு வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அடுப்பில். அது வந்து காயட்டும், நல்லா கரையிருந்தால் போதும், நம்மளுக்கு வந்து கொதிக்கணும் பாகு பதம் வரணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. அந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிட்டாலே போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் வந்து இருந்தது, அதை உடச்சிட்டு கொஞ்சம் துருவி எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா தேங்காய் நான் மோஸ்ட்லி வந்து நிறைய சொல்லியிருக்கேன், தேங்காயெலாம் ஃப்ரீஸ் பண்ணி வைக்க மாட்டேன் பெரும்பாலும், அப்பப்போவே துருவி முடிச்சுப்பேன். அந்த உடச்ச காய் இருந்தால் மட்டும் அது துருவி ஃப்ரீசரில் வந்து வைப்பேன், இல்லைன்னா வந்து வைக்க மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகு வந்து கொதிக்க வச்சிருக்கேன், அது வந்து கொதிச்சுட்டு இருக்கு. கரைஞ்சிட்டாலே போதும், ரொம்ப வந்து பாகு பதம் கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிட்டா அது ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே போதும், கஞ்சியில் கலக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். இங்கே ரைஸ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்து இந்த வாரத்துக்கு தேவையான தேங்காய் துருவல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி வந்து செய்கிறது கிடையாது, ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத முடிஞ்ச வரையும் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால வந்து நான் எப்பவுமே செய்கிறதில்ல. சரி, தேங்காய் நிறைய இருந்தது, அது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுங்கிறக்காக அதை துருவி வந்து எடுத்து வச்சுருக்கேன். மற்றபடி நான் தேங்காய் இதெல்லாம் வந்து அப்பப்போ தான் அரைச்சிக்கிறது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட கொஞ்சமாக தான் நான் அரைச்சிக்கிறது, பல்காக வந்து அரைக்கிறது கிடையாது. ஏன்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான். முடிஞ்ச வரைக்கும் மாவை தவிர்த்து வேறு எதுவுமே நான் வந்து இப்போல்லாம் வைக்கிறது கிடையாது, காய்கறியும் மாவும் தவிர. அதுவும் பக்கத்தில் தான் கடை இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் டெய்லியே காய்கறி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சு தான் சமைக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. ஏன்னா அதுதான் ரொம்ப நல்லதும் கூட. ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சு சமைக்கிறத விட நம்ம ரெகுலராக டெய்லி வாங்கி அன்னன்னைக்கு தேவையானது வாங்கி சமைச்சாலே போதும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீரை ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக கீரை ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எனக்கு பாப்பாவுக்கு தான், கொஞ்சம் எதுக்கும் ஒரு ஒயிட் ரைஸ் மட்டும் கொஞ்சம் வைக்கலாம்னு நினச்சிருக்கேன். பாருங்கள் வெள்ளம் முழுசாகவே கறந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டுட்டு இதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம். நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சாலே போதும். இதை எடுத்து வச்சிடலாம். நான் மற்ற வேலையெல்லாம் பார்த்ததுனால பாப்பாவை இன்றைக்கி மட்டும் துணி காய போடுன்னு வந்து சொன்னேன். அவ்வளோ சரின்னு வந்து காய போட்டுட்ருக்கா. இன்றைக்கி சுட சுட, ஏன்னா இந்த மாதிரி லீவு நாளில் பண்ணிட்டுனா சூடாக வந்து சாப்பிட முடியுது. மற்ற நாளில் உள்ள காலையிலேயே லஞ்ச் வந்து செஞ்சிடவா, சுத்தமாக சாப்பிட முடிய மாட்டேங்குது. கீரை சாதம் பிடிக்கலைனாலும் உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட்ருவா. அதனால் இதுதான் வந்து இன்றைக்கி லஞ்சு. பரவாயில்ல, இது மாதிரி கீரையை போட்டு செஞ்சிடலாம் முடியாது. நான் கூட நினச்சேன் நிறைய கீரை போடுறமே நல்லா இருக்காதோ அப்படின்னு. கீரை நிறையாவே தெரியல. பருப்பு சோறுக்கு உனக்கு இது பிடிச்சிருக்கல?
பாப்பாவுக்கும் இந்த கீரை சோறு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த கீரை சோறும் உருளைக்கிழங்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவள்கிட்ட கேட்டேன் இதே மாதிரி ரெகுலராக வச்சு கொடுக்கவான்னு, சரின்னு வந்து சொல்லியிருந்தேன். இதோட இந்த விலாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.